நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு? ஆகாஷும் ராகவும் அணுவோட ஊருக்கு போன விஷயம் இப்போ வெளியில் வருது. என்னடா நடக்குது எங்களுக்கு தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ராகவ் வீட்டில் கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், அணுவும் ஆகாஷும் விரும்புகிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவங்க காதலுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அணுவோட அம்மாவும் அப்பாவும் அணுவை அழைச்சிக்கிட்டு இங்கே இருக்க வேணாம் வா அப்படின்னு அணுவை கூப்பிடுறாங்க. ஆனால் அணு நவரவே மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அணுவும் ஆகாஷை விரும்புகிறதுனால பார்த்திங்கன்னா நவரவே மாட்டேங்கிறாங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அபியும் பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கம்மா, நம்ம அக்காவும் ஆகாஷை விரும்புகிறாங்க அப்படின்னு அபியும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இது எதையுமே பார்த்திங்கன்னா அணுவோட அப்பா அம்மா இவங்க கேட்குறதா இல்லை. ஸோ நம்ம அணுவோட அத்தை கூட பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை, அன்னைக்கு தான் நம்ம முன்னாடி தானே அணு சொன்னா இவனை ஃப்ரெண்டாக கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுப்புற பிரச்சனை பெருசாக தான் போய்கிட்டே இருக்குது. ஸோ அணு பார்த்திங்கன்னா ஏழையாக இருக்கிறதுனால தான் இவங்க ரெண்டு பேருமே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சலியும் பாட்டியும் பார்த்திங்கன்னா அணு ஆகாஷ் இவங்களோட காதலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அணுவோட அம்மாவும் அப்பாவும் அணுக்கிட்ட கேட்கும் பொழுது அணுவும் பார்த்திங்கன்னா ஆமாம் நான் ஆகாஷை விரும்புகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன தான் நீங்கள் காதலித்தாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பக்கம் பேரண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அணுவோட அப்பா அம்மாவும் பார்த்திங்கன்னா இல்லை முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆகாஷோட அப்பாவும் அம்மாவும் முடியவே முடியாதுங்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ராகவ் பார்த்திங்கன்னா நீங்கள் அணுவுக்கு அணு ஒரு ஏழை அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் இந்த கல்யாணம் வேணாங்கிறீங்க. இதுவே அணுக்கிட்ட சொத்து சுகம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆமாம் அப்படின்னு ஆகாஷோட அப்பா சொல்கிறாங்க. அப்படின்னா என்னோடய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நான் அணு ஆகாஷ் பேரில் எழுதி வைக்கிறேன், இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே நம்ம ஆகாஷோட அப்பாவுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே, உடனே கொஞ்ச நேரத்தில் இல்லை நீ எல்லா சொத்தையும்லாம் எழுதி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டை கொடுத்து இந்த சொத்தை மட்டும் எழுதி வச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாப்புல கேவலமாக. இதை பார்க்குற நம்ம ஆகாஷுக்கு என்னப்பா இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ராகவ எல்லாத்தையும் சம்மதிக்க வச்சிட்றாரு கல்யாணத்துக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆகாஷோட அம்மாவும் சம்மதிச்சிட்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு.